பட்டினத்தார் சுவாமிகளுக்கு 7வது ஞானம் பிறக்கல. கழுவேற்றும் போது அந்த ஈயை அவர் முள்ள குத்தி வச்சதை நினைச்சு, நான் முன் செய்த ஈயின் தீவினை இப்போது கருவில் போன்றதும் சொன்ன மாதிரி கண்டிப்பா அவருக்கு ஞானம் பிறந்தது. கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதத்துல ஞானம் பிறந்த கதை போய் பாருங்க. அவருடைய முழங்கால் வலிக்கும் போது கிருஷ்ண கோயில மணி அடிக்கிறத கேட்டோடனே முழங்கால் வலி நிற்கும். அப்பதான் அவர் எழுதுனார். அதே கண்ணதாசன் தான் இயேசு காவியம் எழுதுனார். பைபிளை வச்சு இயேசு காவியம் எழுதுனார். அப்ப அவருக்கு என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சு. இன்னைக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன், என்று ஒருவருக்கு ஜோதிடம் நாட்டிலே மனிதமாக வேண்டும் என்றால் ஒரு கிரகம் அல்லது ஒரு தெய்வம் நமக்கு உதவி செய்யணும். இது ஆத்மகாரகன் அனாத்மகாரகன் பிரச்சனை. ஆத்மகாரகன் யார்? ஆத்மகாரகனை கண்டுபிடிப்பது எப்படி? எந்த ஒரு கிரகம் அதிகமான தூரம் உங்களுக்கு பாகை வாங்கியிருந்தாலும் சரி, இல்லை டிகிரி வைஸா போய் நீண்ட தூரம் பிரயாணிக்கக்கூடிய கிரகமே ஆத்மகாரகன். அவன் கெட்டவனாக இருப்பின் அதுக்கு அடுத்து இருக்க கிரகத்தை எடுத்து நீங்க வழிபாடு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஜோதிடத்தில் சோகம் போகும். ஜோதிடத்தினுடைய வாக்குவாதினியார் வாக்கு சொன்னால் பலிதம் வருவது எப்படி, அதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த கோடி மகாமந்திரமாதா சர்வ பிரதாயினி சகுனா சம்பிரதா சாசி சர்வ சைதன்ய ரூபினி. இது அம்பாள்ல 27வது மந்திரமா. காமாக்கியா கோயிலுக்கு போனேன், அஸ்ஸாம் போனேன். போயிட்டு சாயம் கூட போனேன். ஒருத்தர் கேட்டாரு, இங்கே எதுங்க சாயம் பண்ண? அவர் ஒரு பெரிய அதிகாரி. இந்த சார் விடுங்க அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் பார்த்தா நானே சொல்ல மாட்டேன். கூப்பிட்டு போனேன். அங்கே போய் பார்த்தா கடாயை வெட்டிக்கிட்டு இருக்காங்க. சேர போட்டு பக்கத்தில் உட்கார செயின் காலியும் போட்டு, ஆஹா சூப்பரான இடத்து தான் வந்துட்டேன் அப்படின்னு உட்கார்ந்து திருப்பி உள்ள ஓடி வந்தேன். வெளியே வர்றேன். வரும்போது அந்த பண்டிகை கேட்குறாரு, உனக்கு ரூபா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாரும் நம்மகிட்ட ரூபா கேட்பாங்க. நமக்கு ரூபா தரேங்க, நல்லதா போச்சு கொடுங்க சாமி அப்படின்னு. அவர் ஒரு 100 ரூபா தாளை எடுத்து கொடுத்தார். நான் இங்கே பக்கத்தில் இருக்க அந்த கொடுக்க போனேன். இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, தப்பு, பயிர் வச்சுக்கோ. உன்கிட்ட கொடுத்தா 10 லட்சம் பேர் 10 கோடி பேருக்கு நீ உதவி செய்வேன். தப்பு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டேன். பிரதம் பொண்டாட்டி நான் வந்து வீட்டுக்கு போனேன், என்ன பண்ணேன்னா இதை கொடுத்து சரி பண்ணிடுவேன். அப்பா அவர் சொன்னாரு, உனக்கு இன்னொரு அற்புதம் தெரியுமா? நீ ஒரு பொருளை ஒரு இடத்துல கேட்டிருக்க, அந்த பொருளுக்கு அந்த காலத்தில் நீ மிகப்பெரிய தொகை தாரன்னு சொல்லியிருக்க, அது கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு உனக்கு அது கிடைக்க போகுதுங்க. இப்போ நான் எதுவுமே நம்ப மாட்டேங்க, ஓப்பனாக சொல்கிறேன். நான் கும்புற கடவுள் என் குல குரு, வேற எதையுமே நம்ப மாட்டேன். அப்பதான் சொன்னார். அங்கே கேரளாவில் பகவதி அம்மன் கோயிலில் கஷ்டிலையில் 3 நாளைக்கு அந்த அம்பாளுக்கு மென்சஸ் வரும். அந்த துணியை நீ கேட்டியானாரு. ஆமையா 2003 பெரிய தொகை தாரேன்னா கொடுக்க மாட்டேன்னாங்க அப்படின்னு. அப்படியா வாங்கி கூப்பிட்டு போய் போன மாதம் மென்சஸ் ஆன அந்த அம்மாவுடைய கல் இருக்குது. இன்னும் அதே மாதிரி நடக்கும். இந்த வச்சுக்கோ, வீட்டில் கொண்டு வச்சு புரிஞ்ச மாட்டாங்க. அப்போ தெய்வம் எங்கே இருக்கிறது? நீ என்னதான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் ஒரு பாவக்கர்மாக்கள் உங்களை தொட 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 பாவம் கூடையா புண்ணியம் கூடையா? நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன். என் நண்பனுக்கு தெரியும், எந்த சோழி எந்த சாமி எங்க போனாலும் 1 நிமிஷத்துக்கு மேல கும்பிட மாட்டேன். போய் பார்ப்பேன், ஒரு கும்பிடு போனேன். போன மாதம் எங்க போனேன்? அயோத்தி ராமர் கோயிலுக்கு போயிருக்கேன், காமாக்கியா கோயிலுக்கு போயிருக்கேன், ராமேஸ்வரம் போயிருக்கேன். ஒரு 15 இடத்துக்கு போயிருப்பேன். இப்போ இதை விட்டு கீழே இறங்கி போனா, ஆனால் எந்த பெருமாள் கோயிலுக்குள்ளே போக மாட்டேன். பயந்து பெருமாள்னா ஐயா வணக்கம் வீட்டில் வரேன். ஆனால் விரும்பி கும்பிடக்கூடிய தெய்வம் லட்சுமி ராசனம். எனக்கெல்லாம் அகோரம் தான் பிடிக்கும். உடனே புட்டி ஆட்டி அப்படித்தான் இருக்கணும் வழிய சாமி 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 எத்தனை வேற சாமி பண்ணுது. நம்ம ஆசாமி நம்ம கடை என்ன நடக்கும் வீரம் மகாவிஷ்ணு ரைட்டா போங்க.